ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் சேனல் இட்ஸ் ஓகே பேபி. இன்றைக்கி அடரா குக்கியில் நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? வாங்க குக்கிங்க்கு போகலாம். தயிர் சோறு தாளிச்சதுக்குள்ள இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். பால் 3/4 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு, மல்லித்தலை, இந்த லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் இதுவும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இது அடிஷ்னல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மாதுளம்பழம், தாளிக்கிறதுக்கு கடுகு, நெத்து மிளகா 1 எடுத்திருக்கேன். நெத்து மிளகாய் 2 எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், நான் 1 தான் எடுத்திருக்கேன். தயிர் 3/4 கப்பு, மாங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ போட தேவையில்லை, நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேரட் எடுத்திருக்கேன், கட் பண்ணது. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே அடிஷ்னல் தான். இஞ்சி, கேரட், மாங்காய், ஏன்னா டக்குன்னு அர்ஜெண்ட்டாக செய்ய முடியாது. இது கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. டக்குன்னு அர்ஜெண்ட்டாக செய்கிறப்ப இந்த 3 யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர், பால், பட்டர், கடுகு எப்போதுமே நார்மலாக தாளிப்போம். இதெல்லாம் நீங்கள் டைம் இருந்தால் செய்யுங்க. அதனால் அந்த தயிர் சோறு ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பார்த்து ஓடி போயிடாதீங்க. தயிர் சோறுக்கு என்ன இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. இதெல்லாம் அடிஷ்னல் தான். நீங்கள் டைம் இருந்தால் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிம்பிளாக எப்போதும் நார்மலாக செய்கிற மாதிரி தயிர், பால், கடுகு இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் இதால் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸால் ஒரு கிளாஸுக்கு 3 கிளாஸ் வாட்டர் வைக்கணும். 1 கிளாஸ் ரைஸுக்கு 3 கிளாஸ் வாட்டர் வைக்கணும். நான் இப்போ இதால் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு கரெக்டாக அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் அளந்து வச்சுருக்கேன், அதனால் ஊற்றுறேன். நீங்கள் கரெக்டாக அளந்துக்கங்க. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி வச்சுட்டேன், ரைஸை குக்கரில் போட்டுக்கலாம். கரெக்டாக தண்ணி வைங்க, அடி பிடிக்கவும் கூடாது. ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தால் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரைஸ் ஃபுல்லாக போட்டேன், பார்த்துக்கோங்க. தண்ணி 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். சால்ட் போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டேன். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 3 விசில் வேணும். ஓகே, டன். ரைஸ் வெந்துருச்சு. 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா இந்த மாதிரி குழஞ்சிருக்கணும், பார்த்துக்கங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தயிர் சோறு, நல்லா கரெக்டாக. இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். பால் வச்சுருந்தோம்ல, அப்போ சேர்த்துக்கிறேன். சால்ட்டு பார்த்துக்கங்க, டேஸ்ட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ரைஸ் வேக வைக்கலையே நான் போட்டேன். இப்போ கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இது நான் கடையில் வாங்கின தயிர் தான், அதனால சேர்த்துக்கிறேன். வீட்டில் ஒரு கொட்டின தயிராக இருந்தால் பட்டரே போட தேவையில்லைங்க, அதில் வெண்ணெய் இருக்கும். இப்போ இந்த பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டரை ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினா தான் தயிர் சோறு புளிக்காமல் இருக்குங்க. பால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் உர ஊற்றின தயிர்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க. பால் நிறையா சேர்த்துக்கங்க. அந்த ஷாப்பில் வாங்கினதாக இருந்தால் தயிர் வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு நான் ஒரு 200 ml அளவு ஊற்றிருக்கேன் தயிர். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நல்லா லூஸாக இருந்தாலும் ஏன்னா கெட்டியாக ஆகிடும். வெளியிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக டைட்டாக ஆகிடும். சாப்பிடும்போது அப்புறம் தண்ணி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மேக் பண்ணக்குள்ளேயே தயிர் சோறு ரெடி பண்ணக்குள்ளேயே கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக செஞ்சுட்டோம்னாக்க நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. இந்த பட்டர் போடுறதுனால எவ்வளோ டைம் கழிச்சு நம்ம சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு பத்தில் அதனால் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த பட்டர்லாம் சேர்க்குறதுனால எப்பவுமே தனியாக தண்ணி அதெல்லாம் சேர்த்துறாதுங்க. கரெக்டாக செய்யணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போடுறேன். ஜாஸ்தி நான் போட மாட்டேன். மாங்காய் கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஜாஸ்தி சேர்த்துக்கங்க. சும்மா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். கேரட் போடலாம். மாதுளம்பழம் போடுறேங்க. இது அடிஷ்னல் தான். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஆட் பண்ணுற வேலைலாம் முடிஞ்சு தாளிக்கிற வேலை தான் நெக்ஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது தயிர் சோறு. நெக்ஸ்ட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இன்னும் அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. மல்லித்தலை போட்டிருக்கேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்கள்ல. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். தயிர் சோறு ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சு ஊற்றிட்டா ஃபுல் ரெடி ஆயிரும் தயிர் சோறு. வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 இல்லை 1 கூட ஊற்றிக்கலாம், போதும். தயிர் சோறு ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த கடுகு இந்த நெத்தி மிளகா போட்டுக்குவோம் தாளிக்கிறதுக்கு. தயிர் சோறுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வறுத்து விட்டு போட்டால் நல்லா மணமாக இருக்கும் ஸ்மெல்லாக. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ்லாம் கீரை விடுறேன். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணமாக இருக்குங்க. இஞ்சி தாளிச்சோன்னு மிக்ஸ் பண்ணிக்குவோம். தாளிச்சு ஊற்றியாச்சு. ரெடி ஆகிடுச்சு தயிர் சோறு.
சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக. இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், சிக்கன் ஃப்ரை, எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். எந்த டிஷ்ஷும் ட்ரை பண்ணுங்கள். மெயின் டிஷ் ஊறுகாய், மேங்கோ தொக்கு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, தயிர் சோறு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபினிஷ். சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. இப்போ நான் உங்களுக்காக தயிர் சோறு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்குன்னு தட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?